ஹாய் ஆல். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். நம்ம லவ் யோர் எனிமீஸ்ன்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்கிறாரு இல்லையா? அதுக்கு இன்னொரு வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 25 verse 21 இருக்குது. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் படிச்சுக்கோங்க. If your enemy is hungry, give him bread to eat, and if he is thirsty, give him water to drink. For you will heap burning coals on his head, and the Lord will reward you. சில நேரத்தில் எனிமீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், யார் வேணாலும் மாறிடுறாங்க, எனிமீஸாக மாறிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கஷ்டப்படும் போதோ, அவங்க துன்பத்தில் இருக்கும் போதோ நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணின்னு வைங்களேன், அவங்களுக்கு எப்படி இருக்குமா, ஐயோ நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேனே அவருக்கு, நான் அவ்வளோ ஒரு நோவு அடிச்சிருக்கேனே, ஆனால் எனக்கு என்ன பண்ணார், என்னோடய கஷ்ட சுச்சுவேஷனில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, எனக்கு தண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கோல் இருக்கு இல்லையா, அந்த சார்கோல், அந்த எரியிற சார்கோல் நம்ம தலைமையில் போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு கன்வின்சிங்காகவும் இருக்கும். இந்த கேரக்டர் தான் நம்ம ப்ரோசஸ் பண்ணணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது தயவு செஞ்சு டோன்ட் லூஸ் இட். ஐயோ என்னோடய எனிமி தானே, போனால் போட்டோம், அவருக்கு இப்படி தான் ஆகணும், அவருக்கு அப்படி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம பேச வேணாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஹெல்ப் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மேபி தி ஆப்போனண்ட் பர்சன் நம்மளை இன்னுமே எனிமையாக நினச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இல்லை அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த வசனம் ஞாபகம் இருக்கட்டும், 25-21 ப்ராவர்ப்ஸ் ஞாபகம் இருக்கட்டும். God bless.